welcome back to my channel. It's me Sathya. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா under 200 rupeesல இருக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு நியூடான சாஃப்ட்டான கிளாம் மேக்கப் லுக் நான் வந்து கிரியேட் பண்ணேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இது பிகினருக்கு ரொம்பவே வந்து ஒரு அஃபோர்டபுள் மேக்கப் லுக் தான் வந்து நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ண அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளென்சிங்காக டோமோவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கொலாஜன் ஓட்மீல் இருக்குது. அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான சாஃப்டான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். தென் பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்குது நம்மளோட ஸ்கின் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போதும். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்குது. ஸோ தட் நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுனால நம்மளுடைய ஃபவுண்டேஷனும் அண்ட் கன்சீலர் அப்ளிகேஷனும் வந்து ஈஸியாகவும் வந்து இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த இன்சைட்டில் இருக்கக்கூடிய போர் மினிமைசிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு என்னோடய ஓப்பன் போர்ஸ் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த இடம் ப்ளஸ் டீ ஜோன் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அதிகமாக உங்களுக்கு போர்ஸ் இருக்குது அண்ட் நல்ல ஒரு ப்ரைமர் வேணும் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைமர் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்சைட்டில் இருக்கக்கூடிய அல்ட்ரா தின் செகண்ட் லேயர் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா வந்து 04. ஸோ இந்த இன்சைட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஷேட்ஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் லாஸ்ட் ஷேட் தான் வந்து நான் இன்றைக்கி பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். நம்ம ஒரு மீடியம் கவரேஜ் கூட கொடுக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிறைய வந்து ஆக்னி மார்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா அந்த ஒரு நல்ல ஒரு கவரேஜ் வந்து இந்த ஃபவுண்டேஷனில் இல்லை. பட் ஒரு ரொம்பவே லைட்டான ஒரு கவரேஜ் வந்து கொடுக்கக்கூடிய அண்ட் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் வந்து இது. அண்ட் இதனோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 180 rupees. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபவுண்டேஷன். ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மெப்ளினுடைய ஃபிட்மி கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை கொஞ்சமாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்னோடய ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ண முடியுமோ கொஞ்சம் லிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவரேஜ் கொடுக்க முடியுமோ ஸோ இதை கன்சீலரை வச்சே நான் மோஸ்ட்லி என்னோடய ஃபேஸ்க்கு கொஞ்சம் கவரேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸில் ஹைலைட் பண்ணுறதுக்கும் அண்ட் லிஃப்டிங் மோஷன் கொடுக்கறதுக்கும் அண்ட் மீதி இருக்கிறத வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை என்னோடய ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் கவரேஜ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஐப்ரோ பென்சில். இதனோட பிராண்ட் பேர் தெரியல, பட் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் ப்ரைஸோடு வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐப்ரோ பென்சிலோட பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஐப்ரோ பென்சில் வந்துச்சு. ஸோ டார்க் ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் ப்ளஸ் இந்த டார்க் பிளாக்கான ஒரு ஐப்ரோ பென்சில் ப்ளஸ் ஒயிட் கலர் ஐப்ரோ பென்சில் வந்து வந்திருந்தது. ஸோ இந்த ஐப்ரோ பென்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஐப்ரோ பென்சில். அண்ட் இதில் 3 வேரியண்ட்டும் வருது. ஸோ உங்களுக்கு ஐப்ரோஸ் கம்மியாக இருந்தாலும் இது பிளாக் ப்ளஸ் ப்ரௌன் ஷேட்ஸோடு வருது இல்லையா. ஸோ அது ரெண்டுத்துமே நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணி உங்களோட ஐப்ரோஸை வந்து தாராளமாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தென் ஐஷேடோ பேலட்காக பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா மேட் ஐஷேடோ பேலட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேலட்டோட ஷேட் பார்த்தீங்கன்னா 04. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேசிக் கலர்ஸ் அண்ட் மேட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் கில்ட்ரி ஷேட்ஸ் வந்து ஒரு 2-3 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் பேலட்டில் இருக்கக்கூடிய கலர்ஸே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலராக வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்னுடைய ஐஷேடோ பேஸை வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய லேஷஸை கேர்ள் பண்ணுறதுக்காக வேகாவுடைய லேஷ் கர்லரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லேஷ் கர்லர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனலான ஸ்டெப் தான். தென் இந்த மெப்ளினில் இருக்கக்கூடிய கொலாசல் ஐலைனரை யூஸ் பண்ணி ஒரு விங் லைனர் மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த கொலாசல் லைனர் பார்த்திங்கன்னா வந்து விங் லைனர் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அந்த வாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து லைனர் மாதிரி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொலாசலில் இருக்கக்கூடிய மஸ்காரா யூஸ் பண்ணி வந்து என்னோடய லேஷஸை வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயே நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்லேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மஸ்காரா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இது ஒர்த்தான ஒரு மஸ்காரா அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. தென் ஐடெக்ஸ் டேஸ்லரில் இருக்கக்கூடிய கான்டோர் ஸ்டெக்கை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ குட்டி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு தென் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து அந்த கான்டோர் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்ல டிஃபைன்டு ஃபேஸாக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது ஃபேஸுக்கு ஒரு டெஃபினேஷனே வந்து இருக்காது. பட் நீங்கள் இதை கான்டோர் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக டிஃபைன்டு ஃபேஸாக இருக்கும்.
ஸோ இது வந்து நீங்கள் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லாயிருக்கும் அண்ட் வீடியோகிராஃபி இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். தென் பார்த்திங்கன்னா ஒரு காஜல் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா சேம் ஐடெக்ஸ் காஜலில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பேசிக்கான காஜல் தான், பட் நல்ல ஒரு ஸ்மெச் ப்ரூஃபான காஜலாக வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் மெப்ளினில் யூஸ் பண்ணியிருந்தேன், பட் அதை விட இந்த காஜல் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா என்வேவேல இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரன்வே அப்படிங்கிற ஒரு ஷேட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய ஷேட் நம்பர் வந்து பர்ஃபெக்டாக தெரியல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐ லேஷஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபால்ஸ் ஐ லேஷஸாக வந்து இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஐஸில் வந்து ஃபால்ஸ் ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு நார்மல் டால்கம் பவுடர், வீட்டில் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து கொஞ்சம் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த க்ளோ வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம இந்த டால்கம் பவுடர் வச்சு செட் பண்ணும்போது நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கிடைக்கும். தென் பார்த்திங்கன்னா இன்சைட்டில் இருக்கக்கூடிய மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப்பை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நம்ம ஃபைனல் லுக்.